தென்னங்கனியில் உண்ணும் பகுதி எது? கருவூன் என்று அழைக்கப்படும் எண்டோஸ்கோப். மா, தென்னை இரண்டுமே உள்நோட்டு சதைக்கடிகளாகும். தென்னங்கனியில் நார் போன்ற நடுத்தோல் பெற்றிருக்கிறது. ஏன் நார் போன்ற நடுத்தோல் பெற்றுள்ளது தென்னை? நீரலையின் நீரோட்டம் மூலம் வெகு தூரத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவதற்காக நார் போன்று நடுத்தோல் அமைந்திருக்கிறது. மேலும் கனியானது விரைவில் அழுகாது. இந்த பகுதி தான் எண்டோஸ்கோப். இந்த பகுதி தான் உண்ணும் பகுதி. கருவூன் என்று அழைக்கப்படும் எண்டோஸ்கோப். அதாவது தென்னங்கனியில் உண்ணும் பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவூன் என்று அழைக்கப்படும் எண்டோஸ்கோப். இந்த பகுதி தான் என்னது? உண்ணும் பகுதியா? உண்ணும் பகுதி.